இப்போ விவோட v30 சீரிஸ் இந்தியாவில் லான்ச் ஆயிருக்கு. நேற்றே இந்த ஃபோனை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தேன் பக்கத்தில் இருந்த ஸ்டோரில். என்ன ரிவ்யூக்காக யூனிட் அவங்க அலோவ் பண்ணல, அதனால் என்னால் அதை வீடியோவும் எடுக்க முடியல, ரிவ்யூவும் பண்ண முடியல. ஒருவேளை அந்த யூனிட் எனக்கு கிடைச்சிச்சு இல்லை யார் வழியாவது எனக்கு கிடைச்சிச்சுன்னா நான் ஃபுல் ரிவ்யூவை கூடிய சீக்கிரமே கொண்டு வரேன். ஃபர்ஸ்ட் இந்த விவோ v30யோட ப்ரைஸிங்னு பார்க்கும்போது 8GB 128GB வேரியன்ட் 33,999 ரூபாய்க்கும், 8GB 256GB வேரியன்ட் 35,999 ரூபாய்க்கும், 12GB 256GB வேரியன்ட் 37,999 ரூபாய்க்கு லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதில் இருந்து உங்களுக்கு ஒரு 10% கேஷ்பேக் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். HDFC கார்டு வச்சுருந்தீங்கன்னா அது மூலயமா இந்த 8GB 128GB வேரியண்ட்டை கிட்டத்தட்ட 30,600 ரூபாய்க்கு உங்களால் பர்ச்சேஸ் பண்ண முடியும். இல்லை நீங்கள் விவோவோட அஃபீஷியல் ஸ்டோரில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட் டைம் பர்ச்சேஸ்க்கு ஒரு 1000 ரூபீஸ் தராங்க. ஸோ எஃபெக்டிவ் ப்ரைஸாக 29,600க்கே இந்த ஃபோன் நீங்கள் ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஓகே, இதோட ஸ்பெக் ஹைலைட்ஸ் என்னெல்லாம் பெட்டராக இருக்குன்றதை இப்போ பார்க்கலாம். இங்கே டிஸ்பிளேயில் 6.78 இன்ச் ஃபுல் HD டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. கர்வ்டு ஸ்க்ரீன், இது அமால்டு டிஸ்பிளே தான். இதில் பீக் பிரைட்னஸ் 2800 நிட்ஸ் வரலையும் கொடுத்துருக்காங்க. இதோட லோக்கல் பிரைட்னஸ் 1300 நிட்ஸ் வரலையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டோர் அண்ட் அவுட்டோர் ரெண்டுலையுமே நல்லாயிருக்கும், எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஈவன் அதை நான் கையில் ஹோல்டு பண்ணி பார்த்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போதுமே நல்லாவே இருந்துச்சு, அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. நெக்ஸ்ட் இதோட டிசைன் பார்க்கும்போது நல்லாவே இருக்குது. இதில் மொத்தமாக 3 கலர்ஸ் இருக்குது. நான் இங்கே டிஸ்பிளே பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அதுவும் இல்லாமல் பின்பக்கமாக இருக்கிற ஆரா லைட் போன டைம் கொடுத்ததோட இந்த டைம் பெட்டராகவும் பெருசாகவும் இருக்குது. இதனால் இன்டோர் அண்ட் அவுட்டோர் லோ லைட் கண்டிஷனில் நல்லாவே ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்கலாம். ஸோ இந்த ஆரா லைட் மாதிரியான ஃபீச்சர்ஸ் மற்ற ஸ்மார்ட் ஃபோன்ஸும் கூடிய சீக்கிரம் எல்லாமே கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். ஒரு யூசருக்கு அது நல்ல பெனிஃபிட்டை கொடுக்கக்கூடியதாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் இங்கே ப்ரொடெக்ஷனை பார்க்கும்போது IP54 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. கிளாஸ் ப்ரொடெக்ஷன், ஃப்ரண்ட்ல ஸ்காட் சென்சேஷன் கொடுத்துருக்காங்க. இதான் விவோவோட X100 சீரிஸ்லையும் வந்திருந்தது. இங்கே கேமராஸ் தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய அப்டேட். லாஸ்ட் இயரில் செகண்டரி கேமரா 8 மெகா பிக்சலாக இருந்துச்சு விவோ v30யில். இந்த டைம் அதை 50 மெகா பிக்சலாக மாற்றிருக்காங்க. இங்கே 2 கேமரா வருது. ஒன்று 50 மெகா பிக்சல் நார்மல் கேமரா சோனி IMX920ஓட வருது. இன்னொன்று வந்து 50 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் கேமரா. இங்கே ஃப்ரண்ட்லையுமே ஆட்டோ ஃபோக்கஸ் சப்போர்ட் பண்ணும். லாஸ்ட் இயரில் தந்த அதே 50 மெகா பிக்சல் சென்சார் தான். என்ன இங்கே பெட்டராக இருக்குன்னா வீடியோவில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலையுமே 4K வரலையும் ரெக்கார்ட் பண்ண முடியும். அதுவும் ஓரளவுக்கு ஸ்டேபிளாக ரெக்கார்ட் பண்ண முடியும். ஈவன் நைட்லேயுமே ஓரளவுக்கு நல்லாவே ரெக்கார்ட் பண்ண முடியும். அந்த வகையில் இது ஒரு கம்ப்ளீட் கேமரா ஃபோனாக இருக்கும் இந்த செக்மெண்ட்டில். நெக்ஸ்ட் பேட்டரி அண்ட் சார்ஜிங்கை பொறுத்த வரைக்கும் 5000 mAh பேட்டரி கொடுத்துருந்தாங்க. லாஸ்ட் இயரில் இது 4600 mAh இருந்துச்சு. இந்த வருஷம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. சார்ஜிங் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் அதே 80 வாட் சார்ஜர் தான் இப்போக்கும் சப்போர்ட் பண்ணுது. ஸோ அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. அடுத்த அப்கிரேட் வந்து பார்த்தோம்னா பர்ஃபார்மன்ஸில் லாஸ்ட் இயரில் 778G கொடுத்து சொதப்பி வச்சிருந்தாங்க. இந்த வருஷம் ஸ்னாப்டிராகனோட 7 Gen 3 கொடுத்துருக்காங்க. இது அந்த 778Gயை கம்பேர் பண்ணும்போது நல்ல அப்கிரேட் மாதிரி தான் தெரியுது. ஈவன் ஒரு 40-60% பெர்ஃபார்மன்ஸ் அப்கிரேட் எதிர்பார்க்கலாம். ஆன்டிடூ ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் அரௌண்ட் 8 lakhs வரலையும் கிடைக்கும். லாஸ்ட் இயர்ல இது ஒரு 5 lakhs வந்ததாவே பெரிய விஷயமா இருந்துச்சு. ஸோ இதனால நீங்க ஒரு 60 FPS வரலையும் கேம் பிளே ஈஸியா பண்ணலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. அதே போல இங்க வேப்பர் சேம்பர் கூலிங் கொடுத்துருக்காங்க. இந்த கூலிங் ஏரியா ஒரு 12,000 mm² வரலையும் இருக்கு. ஸோ ஓரளவுக்கு ஸ்டேபிளான ஹீட்டிங் இல்லாமல் ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் நீங்க எதிர்பார்க்கலாம் இந்த போன்ல. இங்க அதர் ஃபீச்சர்னு பார்க்கும்போது 7 5G பேண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. Android 14 அவுட் ஆஃப் த பாக்ஸ் வரும். Fun Touch OS 14 வரும். இதுல சாஃப்ட்வேர் அப்டேட் பொறுத்த வரைக்கும் 3 இயர்ஸ்க்கான OS அப்டேட்டும் 4 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் இதுல ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. சோ அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. வைஃபை பொறுத்த வரைக்கும் வைஃபை 5, ப்ளூடூத்துக்கு 5.4 வரலையும் சப்போர்ட் பண்ணும். நெக்ஸ்ட் இந்த போன்ல பிரச்சனையே இல்லையான்னு கேட்டா இருக்கு. பிரச்சனை இல்லாம ஒரு போன் இல்லவே இல்லை. எல்லா போன்ஸ்லயுமே ஒரு சில பிரச்சனை இருக்கும். இந்த போன்லயுமே இருக்கு. அது யூசரை எந்த அளவுக்கு எஃபெக்ட் பண்ணுது அப்படின்றத பொறுத்து தான் அதோட இம்பாக்ட் இருக்கும். சரி, இந்த போன்ல இருக்கிற ப்ராப்ளம்னு பார்த்தோம்னா இங்க மெமரி கார்டு ஸ்லாட் கிடையாது. எய்தர் நீங்கள் 128GB வச்சே மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லைன்னா பேஸே நீங்கள் 256GB ஸ்டோரேஜ் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களோட ஸ்டோரேஜ் எக்ஸ்பெக்டேஷனை பொறுத்து. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் இங்கே NFC கிடையாது. இது ஒரு சில பேர் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அது உங்களுக்கு கிடையாது. இங்கே ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இல்லை, அதே சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு 30,000 40,000 செக்மெண்ட்டில் இன்னுமே ஏன் சிங்கிள் ஸ்பீக்கரை வச்சு ஓட்டிட்டு இருக்காங்கன்னு தெரியல. அதை அப்கிரேட் பண்ணால் யூசருக்கு உண்மையாலுமே நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். சரி, இந்த ஃபோனை பர்ச்சேஸ் பண்ணலாமா வேணாமான்னு என்கிட்ட கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம். 2 ரீசனுக்காக. ஓரளவுக்கு டீசெண்டான கேமிங் விளையாடுவேன், ப்ளஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே எனக்கு முக்கியம்பா, ஃபோட்டோவும் முக்கியம் வீடியோவும் முக்கியம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபோன் உங்களுக்கானதாக இருக்கும். விவோ v30 ப்ரோவை கம்பேர் பண்ணும்போது v30 மோர் வேல்யூ ஃபார் மணி மாதிரி தெரியுது. இதே நீங்கள் v30 ப்ரோ போனீங்கன்னா இந்த ஃபோனுக்கும் அந்த ஃபோனுக்கும் இருக்கிற ஒரே வித்தியாசம் கேமராவில் அங்கே அடிஷ்னலாக 50 மெகா பிக்சலுக்கான போர்ட்ரேட் கேமரா கொடுத்துருக்காங்க. அதுதான் மேஜர் அப்கிரேட். அதை தவிர்த்து பார்த்தோம்னா பர்ஃபார்மன்ஸில் அங்கே டைமென்சிட்டியோட 8-200 கொடுத்துருக்காங்க. அதுக்காக நீங்கள் ஒரு 6,000லேருந்து 8,000 எக்ஸ்ட்ராவாக ஸ்பெண்ட் பண்ணுவீங்களான்றதை கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.